ஆமாம், புத்தர் கோயில் ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த நயினாதீவில் வந்துங்க நாகபூசணி அம்மன் கோயிலும் ஒன்று, புத்தர் கோயிலும் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே புத்தர் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ், வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் போட்டு போகிறாங்க. நாகபூசணி அம்மன் கோயில், நைனா தீவு. இந்த தீவுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலுக்கு தான் போட்டில் போகிறோம். இதெல்லாம் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க, கடலுடைய உபரி நீர்கள். கடலுடைய உபரி நீர்கள் இந்த கடலுக்கு நடுவுலையும், கடலும் அந்த பக்கம் இருக்குது. கடலுடைய உபரி நீர்களுக்கு இது நடுவில் நாங்கள் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கோயிலுக்கு, நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். அடாடாடாடாடா, எவ்வளோ சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா? ஓம் சக்தி, பராசக்தி, நாகபூஷணி அம்மாவனுடைய சக்தி வந்து நாகதோஷங்களை நீக்கிறது. அதனால் இங்கே காட்டுறேன், நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற நாகதோஷங்களை நீங்கி அனைவருமே நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். பாம்பு உட்காந்துருக்குமா? ஏன் சங்கரே, பாம்பு இருக்கிற இடத்துல தான் சாமியும் இருந்திருக்குது. அந்த சாமிக்கு அது பூ வச்சு தினம் கும்பிடுமா. இந்த கழுகு வந்து அந்த பாம்பை பிடிக்கல, கொத்தி தூக்கிட்டு போகிறக்கு பார்த்துக்கிட்டே இருக்குமா. இது தினம் அந்த போட்டில் போகிற வணிகர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஏன் நீ அதை டிஸ்டர்ப் பண்ணுற, அது சாமி தானே கும்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதை நான் எடுத்துகிட்டு தான் போவேன்னு சொல்லியிருக்குது. அப்போ வந்து அந்த கழுகு சொல்லியிருக்கு, அப்போ வந்து நீ அந்த சாமிக்கு ஒரு கோயிலை கட்டுனியா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதில் வந்து அந்த வணிகர் வந்து அந்த கோயில் கட்டினாராம். அவர் தான் நாகபூஷணி, அந்த நாகரையும் அந்த சாமியும் கொண்டு வந்து வச்சு இங்கே கட்டிட்டாங்க.